Welcome to Solve Easy Max channel. Understand, practice and score. Students, இன்னைக்கு நாம LCM least common multipleனா என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மல்டிபிள்ஸ்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரில் கூட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் தான் அந்த நம்பரோட மல்டிபிள்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எல்சிஎம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்சிஎம்ன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா லீஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் எல், காமனில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் சி அண்ட் மல்டிபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டர் எம், இது மூணும் சேர்த்து தான் எல்சிஎம்னு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்திங்கன்னா 2 or more நம்பர்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2 நம்பர் இல்லைனா அதை விட அதுக்கு மேலே நிறைய இருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 20 and 40. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 20 and 40ன்னு இந்த மாதிரி ஒரு கொஷின் உங்களை கேட்பாங்க. ஸோ 3 மெத்தட்ஸில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அது 3 மெத்தட்ஸுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்குறேன். அது என்னென்ன மெத்தட்ஸு, அது எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் எல்சிஎம் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் காமன் மல்டிபிள் மெத்தட், செகண்ட் மெத்தட் ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட் காமன் டிவிஷன் மெத்தட். இந்த 3 மெத்தட் பற்றியுமே இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த 3 மெத்தடும் பார்க்க போகிறோம். எல்சிஎம் ஆஃப் 20 and 40 இந்த 3 மெத்தட்லேயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். the least common multiple அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா lowest common, LCM lowest common multiple அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், lowest or least common multiple. ஓகேங்களா? lowest or least common multiple. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிங்க, லோயஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிங்கன்னு ஒரு இடத்துல கொஷின் வேறு மாதிரி கேட்கலாம். பட் ரெண்டுமே சேம் மீனிங் தான். எல்சிஎம், ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 2 numbers 3 numbers எப்படி வேணால் கொடுத்துட்டு கேட்கலாம். ஃபைண்ட் த லோயஸ்ட் காமன் மல்டிபிள்னு கொடுக்கலாம், ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு கொடுக்கலாம். எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலராக ஏதாவது ஒரு மெத்தட் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 20 and 40. இந்த 2 நம்பரோட எல்சிஎம் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு காமன் மல்டிபிள் மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தட் காமன் மல்டிபிள் மெத்தட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தடு, தேர்ட் மெத்தடு எல்லாமே இன்னும் நம்ம டீட்டெயிலாக ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள் மெத்தடில் 20 எழுதிக்கோங்க. 20ங்கிற நம்பரை எழுதிட்டு அண்ட் தென் 40 இது ரெண்டும் எழுதிட்டு இதோட மல்டிபிள்ஸ் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 20யோட மல்டிபிள்ஸ் என்ன தெரியும்? 21s are 20, 22s are 40, 23s are 60, 24s are 80, 25s are 100 இல்லையா? இது இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே நம்ம இப்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். 40யோட சொல்லுங்கள். 41s are 40, 42s are 80, 43s are 120, 44s are 160. ஜஸ்ட் 4 டேபிள் இல்லையா? 4 1s are 4, ஸோ 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே 2 1s are 2, 0. அதே மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ நான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு ட்ரிக்ஸோடு நான் அது ஒரு வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு இப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் 20, 40, 60, 80, 100 கிடச்சிருக்கு. இதில் 40, 80, 120, 60. இந்த 2 மல்டிபிள்ஸ்லேயும் காமன் எது வருது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, 40 இல்லையா? 40 தான் இங்கே இதில் காமனும், இதுலேயும் ரெண்டுலேயும் காமனாக வர்றது 40. ஸோ த எல்சிஎம் ஆஃப் 20 and 40 is 40. இப்படி தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ இன்னும் 2 எக்ஸாம்பிள் கூட இதில் பார்க்கலாம். ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 2, 3 and 4. ஸோ இப்போ இதோட எல்சிஎம் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் காமன் மல்டிபிள் மெத்தடில் எப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கோங்க. 2ஓட மல்டிபிள்ஸ்
2ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12, sorry 12, 2 7s are 14 and so on. இல்லையா அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் 3ஓட மல்டிபிள் சொல்லுங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15, 3 6 are 18, 3 7s are 21 and so on. And then 4ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20, 4 6 are 24 and so on. ஸோ இப்போ இதில் இந்த 3 மல்டிபிள்ஸ்லேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே 2 இருக்குது, பட் இங்கே ரெண்டுலேயும் 2 இல்லை. 4 இருக்குது, பட் இங்கே 4 இருக்குது, ஆனால் 3 டேபிளில் 4 இல்லை இல்லையா? அண்ட் பாருங்கள், இங்கே 2 டேபிளில் 6 இருக்குது, 3 டேபிளில் 6 இருக்குது, பட் 4 டேபிளில் 6 வரலை. இப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இங்கே 8 இருக்குது, 2 டேபிளில் 8 இருக்குது, மல்டிபிள் ஆஃப் 2 8 இருக்குது, 4லேயும் 8 இருக்குது, பட் 3 டேபிளில் இல்லை. அண்ட் தென் 10 நோ. 12 பாருங்கள், 12 2 டேபிள்லேயும் இருக்குது, 3 டேபிள்லேயும் இருக்குது, 4 டேபிள்லேயும் இருக்குது. ஸோ த எல்சிஎம் காமன் மல்டிபிள், தட் இஸ் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லையா? த எல்சிஎம் ஆஃப் 2 3 and 4 இஸ் என்ன எழுதணும்? ஆன்சர் என்ன? 12. 12 தான் ஆன்சர். புரிஞ்சிடுச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ செகண்ட் மெத்தட் ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட். ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் ஆர் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? இந்த மெத்தடில் எப்படி நம்ம ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 8, 12 and 24 இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் இதை அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்பர்ஸ் பாருங்கள், 2 3 5 7 இதெல்லாம் ப்ரைம் ஃபேக்டர் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் எப்பவுமே இது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்லாம் போகும்போது ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 8 பாருங்கள். இப்போ 8 ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 8 எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்படி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மினிமம் எப்பவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர் 2ல் தான் இங்கே டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் how many times 2 is 8? 4 times இல்லையா? அந்த கோஷன்ட்டை நீங்கள் இங்கே போடும். கிளியர்? இப்போ அகைன் 4 எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல். ஸோ 2 2s are 4, 2 times. கரெக்ட்? அண்ட் தென் அகைன் 2 1s are 2. இங்கே லாஸ்ட்டில் உங்களுக்கு 1 வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பரையும் டிவைட் பண்ணணும். ஸோ மினிமம் ஸ்டார்ட் பண்ணுறது 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை விட பெரிய நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 2 3 அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள் 12. ஸோ 2ஆல் 2 6 times 12 இல்லையா? அகைன் 2ஆல் 3 times. ஸோ இப்போது இங்கே 3 இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 3ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 3 1s are 3. இங்கே 1 வந்துடுச்சு ஆன்சர். இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்புறம் 24 பாருங்க. ஃபஸ்ட்டு 2ஆல், ஸோ 2 12s are 24. அகைன் 2ஆல் 2 6s are 12. 2 3s are 6. ஸோ இங்கே 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 3 இல்லையா? ஸோ அதனால் 3 1s are 3. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆன்சர்ஸும் பாருங்கள், எண்டில் நீங்கள் 1 ரிசீவ் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி வச்சுக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு இங்கே இப்போ 8ஓட ஆன்சர்ஸ் எடுத்து எழுத போகிறோம். இது இங்கே பார்த்தோம் இல்லையா? இந்த என்ன நம்பரால் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர்ஸை தான் எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், 2 into 2 into 2. கரெக்ட்? 12 is equal to 2 into 2 into 3. 24 is equal to 2 into 2 into 2 into 3. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுவோமோ என்ன நம்பர்ஸ் கிடச்சோ அதெல்லாம் எழுதிக்கணும். இதே இப்போது எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் எழுதணும். எக்ஸ்போனன்ட்னா என்ன? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2 எவ்வளோ தடவை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கணும். 3 times இல்லையா? 2 to the power of 3 அப்படி எழுதிக்கணும். இப்படி 2 to the power of 3 போட்டால் 2 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னு மீன். இங்கே 2 எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 2 times. 2 to the power of 2 into 3 to the power of 3 ஒரு தடவை தான் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அதனால் 3 to the power of 1. ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், 2 to the power of 1 2 3 இல்லையா? ஸோ 2 to the power of 3 into 3 to the power of 1. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும்.
எழுதுனதுக்கப்புறம் இங்கே கம்பேர் பண்ணணும் நீங்கள். இப்போ இதில் 2 and 3 2 மல்டிபிள்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? 2வும் கிடச்சிருக்கு, 3யும் கிடச்சிருக்கு. இப்போது 2ல் ஹையஸ்ட் பவர் எதில் இருக்குது? 2 பவர் 3. ஸோ அதனால் தெரியுதா? 2 பவர் 3 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ அதனால் 2 பவர் 3 இன்ட்டு 3ல் 1 தான் இருக்குது. 1 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ அதனால் நீங்கள் 1 டைம் அது 3 பவர் 1 மட்டும் எழுதினா போதும். ஸோ 2 பவர் 3 அகைன் நமக்கு தெரியும் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 3. 3 பவர் 1 is just 3. So 8 3s are 24. So LCM of, இப்போ லாஸ்ட்டில் LCM of 8, 12 and 24 is equal to 24. 24 is the lowest common multiple of 8, 12 and 24. புரியுதா? இப்போது இதுலேயும் இன்னொரு மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 8, 12, 24 இருக்குல்லையா, இந்த மெத்தடும் புரியுது. நல்லா சொல்லித்தரேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத்தனை மெத்தட் சொல்லி கொடுக்குறேன்னா, ஏதாவது ஒரு மெத்தடு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். அதுக்காக தான் நிறைய மெத்தட் சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 8ல் ஒரு 2 இருக்கா? இங்கே எல்லாம் 3லேயுமே 2 காமனாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணிக்கோங்க, ஒரு தடவை எழுதிக்கோங்க. அண்ட் தென் அகைன் இங்கே 2 பாருங்கள், 1 2 3 இல்லையா? ஸோ 2 எழுதிக்கோங்க. அண்ட் தென் 2 டைம்ஸ் காமனாக இருக்கிறதையும் பார்க்கணும். 3 நம்பர்ஸ்னால் 2 டைம்ஸ் காமனாக இருக்கிறதையும் பார்க்கணும். ஸோ அப்போ இன்ட்டு 1 டைம் அதை எழுதிக்கோங்க 2. அகைன் இப்போ 3ல் 2 டைம்ஸ் இங்கே காமனாக இருக்குது. ஸோ அதனால் 3 1 டைம். ஸோ பாருங்கள், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 இன்ட்டு 3, 8 3s are 24. ஸோ இப்படி எழுதினாலும் ஆன்சர் கிடைக்கும். கிளியராக புரியுதுங்களா? ஸோ இதை வேணால் நான் ஒரு 3 மட்டும் க்ரீனில் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லேயே 2 டைப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த மெத்தட், இன்னொன்று இல்லைனா இந்த மாதிரி பவர்ஸில் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் எது ஹையஸ்ட் பவரோ அதை ஒரு தடவை எழுதிக்கணும். 2ஓட ஹையஸ்ட் பவர் 1 டைம் எழுதிக்கணும். அண்ட் தென் 3ஓட ஹையஸ்ட் பவர் 1 டைம் எழுதிக்கணும். இந்த மாதிரியும் எழுதி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் வச்சு கண்டுபிடிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் எக்ஸாம்பிள் ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 20 and 40 இல்லையா? ஃபஸ்ட்டு 20 எழுதிக்கலாம். ஸோ we have to start with 2 இல்லையா? 2 10 times. Okay, again 10 is divisible by 2, so 2 5 times. And 5 is not divisible by 2 and 3, so 5 ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணணும். 5 1s are 5. And then இப்போ 40, 2 20s are 40, 2 10s are 20, 2 5s are 10. Just 2 5s are 10. அப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 20s are 40, 2 10s are 20, 2 5s are 10. இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ இது 5ஆல் 5 1s are 5. ஸோ நம்ம 1 வர வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போ ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாமா? 20 is equal to 2 into 2 into 5. 2 into 2 into 5. 40 is equal to 2 into 2 into 2 into 5. ரைட்? ஸோ இங்கே 2ஓட பவர் 2 ஸ்கொயர், இங்கே 2ஓட பவர் 2 கியூப். ஓகே, ஸோ இங்கே மல்டிபிள் 5 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1. ஸோ 2ன்ற நம்பரோட மேக்ஸிமம் பவர் என்ன? 3, ஹையஸ்ட் பவர் இல்லையா? அதுதான் பார்க்கணும். ஸோ 2 பவர் 3 இன்ட்டு 5ஓட மேக்ஸிமம் பவர் ஹையஸ்ட் பவர் 1. ஸோ 2 பவர் 3 is equal to 2 பவர் 3னா 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 into 2 into 2, 2 into 2 4, 4 into 2 8. So 8 into 5 which is equal to 40. So 40 is the LCM of 20 and 40. LCM of 20 and 40 is equal to 40. Clear? ஸோ இதே மாதிரி இப்போ இங்கே சர்க்கிள் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மெத்தட்லேயும் நம்ம பார்க்கலாமா? பாருங்க, ஸோ 2 பாருங்கள் 2 டைம்ஸ், ஸோ அதனால் 1 டைம் எழுதிக்கணும். அகைன் 2 டைம்ஸ்
1 டைம் எழுதிக்கணும். இங்கே 1 டைம் மட்டும் இருக்குது, அதனால் 1 டைம் எழுதிக்கணும். அண்ட் 5 2 டைம்ஸ் இருக்குது, அதனால் 1 டைம் எழுதிக்கணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 into 5 which is equal to 40. இதுவும் 40. எந்த மெத்தடில் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த மெத்தடில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 2 நம்பர் இருந்தால் 2லேயும் காமனாக இருந்தால் யூ ஹவ் டு ரைட் இட் 1 டைம், ஒரு தடவை தான் எழுதணும். 3 நம்பர்ஸ் இருக்குன்னா 3 நம்பர்ஸில் காமனாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒன் டைம் தான் எழுதணும். அதுக்கப்புறம் காமனாக இல்லாத நம்பர்ஸும் அதை ஒரு தடவை எழுதிக்கணும். யூ ஹவ் டு மல்டிப்ளை இட் வித்தவுட் ஃபெயில். காமனாக இருக்கிற நம்பர்ஸும் எழுதிக்கணும், காமனாக இல்லாத நம்பர்ஸும் எழுதிக்கணும். அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த நம்பர் இப்போ காமன் இல்லை, இதையும் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்ட். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தடை நம்ம பார்க்கலாம். த லாஸ்ட் மெத்தட் இஸ் காமன் டிவிஷன் மெத்தட் இல்லையா. நான் இப்போ இந்த மெத்தட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மெத்தட் எல்சிஎம் எப்போ கேட்டாலும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இதை கொடுத்துருக்க நம்பர்ஸை இந்த மாதிரி 8 12 24 இப்படி செப்பரேட்டட் பை கமாஸ் பண்ணி எழுதிக்கணும். நம்பர்ஸை வந்து கமா போட்டு செப்பரேட் பண்ணி இப்படி எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு டைம் சொன்னோம் இல்லையா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி 2ஆல் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் டிவைட் பண்ணுறது. 2 4s are 8. அதே மாதிரி 2ஆல் நெக்ஸ்ட் நம்பரும் நம்ம டிவைட் பண்ணிடணும். 2 6s are 12, 2 12s are 24. ஸோ அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 2s are 4, 2 3s are 6, 2 6 are 12. Okay. And then again 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 1s are 2. இங்கே 3 2ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா, அப்போது 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2 3s are 6. கிளியர். எது டிவைட் பண்ண முடியலையோ அதை அப்படியே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் எது டிவைட் பண்ண முடியுமோ அதை மட்டும் டிவைட் பண்ணி போடுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 இங்கே 3. ஸோ அப்போ இதுக்கு மேலே 2ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ we have to divide it with 3. ஸோ 1 இருக்கிறது அப்படியே போட்டுருங்க. 3 1s are 3, 3 1s are 3. ரைட். ஸோ இப்போது இங்கே கிடைச்சிருக்கிற ஆன்சர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, எந்த நம்பரால் டிவைட் பண்ணோமோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் இப்போ நம்ம எல்சிஎம் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 2 into 2 into 2 into 3 இல்லையா. So 2 2 2 3, 3 times 2 and 1 time 3. So 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. So LCM of 8, 12 and 24 is equal to 24. கிளியர். இந்த மெத்தட் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம 20 and 40 அதையும் பார்த்துடலாம். இதில் இன்னும் நிறைய நம்பர்ஸ்க்கு இதில் கண்டுபிடிக்கலாம். கண்டினியூஸாக நிறைய ஒரு 5 6 நம்பர்ஸ் கொடுத்தா கூட இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இதில் இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்சிஎம் ஆஃப் 20 and 40 கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கமா போட்டு செப்பரேட் பண்ணி கொஞ்சம் தள்ளி தள்ளி நல்லா நீட்டாக எழுதிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 2ஆல் இல்லையா, 2 தான் இதோட ஃபேக்டரும் 2 தான், இதோட ஃபேக்டரும் 2 தான். அதனால் 2 10s are 20, 2 20s are 40. தென் 2 5s are 10, 2 10s are 20. ஸோ இங்கே அகைன் 2ஆல் பண்ணால் 5 டிவைட் பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கணும். 2 5s are 10. ரைட். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே 5. ஸோ அதனால் 3 நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், டைரெக்டாக 5 தான் யூஸ் பண்ணணும். ஸோ 5 அதில் டிவைட் பண்ணால் 5 1s are 5, 5 1s are 5. இப்போ என்னெல்லாம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு பார்க்கலாமா? பாருங்கள் என்னெல்லாம் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. 2 into 2 into 2 into 5. ஓகே. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40. ஸோ LCM of 20 and 40 is 40. ஸோ எந்த மெத்தடில் பண்ணாலுமே ஒரே ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மெத்தடோட லாஜிக் எப்படி ஃபாலோ பண்ணணுன்றது கரெக்டாக ஸ்டெப் வைஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். எந்த மெத்தடில் போட்டாலுமே கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு 6 நம்பர்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ 4
8, 12, 16, 24, 36. ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எழுதிக்கணும் இல்லையா? எழுதிட்டு ஸோ இப்போ எல்லாமே டிவிசிபிள் பை 2 தான். ஸோ டிவிசிபிள் பை 2 டிவிசிபிள் ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈவன் நம்பர், த நம்பர் ends with ஈவன் நம்பர்னா தென் that number is divisible by 2. Any number ends with even number. இப்போ பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, ஸோ divisible by 2. ஒன்ஸ் பிளேஸில் 6, ஒன்ஸ் பிளேஸில் 4, ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 6, இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ 4, 8 எல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஒன்ஸ் பிளேஸ் 2 டிஜிட் நம்பரோ இல்லை எனி 5 டிஜிட் நம்பர் 10 டிஜிட் நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பரில் எண்ட் ஆகிருக்குன்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 2ல் டிவைட் ஆகும். இட்ஸ் டிவிசிபிள் பை 2 வித்தவுட் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இது பார்க்கலாமா? ஸோ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 2 4s are 8, 2 6 are 12, 2 8s are 16, 2 12s are 24, 2 18s are 36. ரைட்? அகைன் இதே மாதிரி லைன் போட்டுக்கலாம். அகைன் 2ஆல் 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 6 are 12, 2 9s are 18. Okay, again 2 is there, so 2 1s are 2, 3 divide பண்ண முடியாது, 4 2 2s are 4, and then 2 3s are 6, 9 அப்படியே போட்டுடலாம். 2 1 1 3 1 3 9. ஏன்னா இதெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. இப்போ 2ஆல் எல்லாமே டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே எந்த நம்பரும் 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் டு டிவைட் வித் 3. ஸோ 1 1 3 1s are 3, 1 3 1s are 3, 3 3s are 9. ரைட்? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், திரும்பவும் 3ஆல் 1 1 1 1 1 3 1s are 3. இப்படி எல்லாமே லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் நீங்கள் எல்லாம் டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட்டில் எல்லாம் 1 வந்தாச்சா? இப்போ என்னெல்லாம் நம்பர்ஸ் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம், எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ என்ன பார்க்கலாம்? 2 into 2 into 2 into 2 இல்லையா? 4 times 1 2 3 4 4 2s இருக்குது. ஓகே, அண்ட் தென் 2 3s. ஸோ 3 into 3. ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் 16 கிடச்சிருச்சு. ஓகே, அண்ட் தென் 3 3s are 9. 16 into 9, 9 6 are 54, balance 5, 9 1s are 10, so 144. So LCM of 4, 8, 12, 16, 24 and 36 is 144. லாஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஆன்சர் எடுத்து எழுதலாம். தேர்ஃபோர் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 144 இப்படி எழுதலாம். அப்படின்னா தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் 4, 8, 12, 16, 24 and 36 இஸ் ஈக்குவல் டு 144ன்னு இப்படி ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்சிஎம் இப்போது 3 மெத்தட்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் எல்லா மெத்தடுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் ஒரு 3rd to 5th கிரேடராக இருந்தால் ஸ்கூலில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது உங்களோட ஃபேவரட் மெத்தடோ அதை நீங்கள் வந்து நல்லா தரோவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஹையர் கிரேட்ஸ்லாம் 6th-லேருந்து 10th வரைக்கும் எங்கன்னா எல்சிஎம் யூஸ் பண்ண வரும்போது உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது வீடியோ ரொம்ப பெருசாக போகுது, அதனால ஹெச்சிஎஃப் தனி வீடியோவாக நம்ம பார்க்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.